வணக்கம். உலகின் அழகான நாடு, வளமையான நாடு, ஐரோப்பிய நிலப்பரப்பின் வாய்ப்புகளுக்கு வாயில் திறக்கும் நாடு சுவிட்சர்லாந்து டாவோஸ் நகரில் வல்லமைமிக்க உலகின் தலைவர்கள் ஆண்டுதோறும் ஒன்று கூடும் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் அரங்கில் தி ரைஸ் அமைப்பினுடைய 13வது உலக மாநாடு நடக்கிறது. 40 நாடுகளின் வெற்றி தமிழர்கள் வருகிறார்கள். அவர்களோடு இணைவோம், வாருங்கள், நாம் சந்திக்கலாம் டாவோஸ் நகரில். நன்றி, வணக்கம். தமிழ்நிலம் நேயர்களுக்கு அன்பு நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மோடி அவர்கள் பாஜக தேர்தல் அறிக்கையோட காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை தான் எடுத்துக்கிட்டு எல்லா பக்கமும் பிரச்சாரம் பண்ணிக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அந்த அளவுக்கு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. அவரையும் சேர்த்து பயங்காட்டியிருக்கு. அந்த பயத்தினுடைய விளைவு தான் அந்த இப்போ தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறதே. ஏற்கனவே நான் பல நேரங்களில் சொன்னேன், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை என்பதே திராவிட மாடல் தேர்தல் அறிக்கையினுடைய இந்திய பார்வை, ஒரு தேசிய பார்வையில் அது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது அது ஒரு இம்பேக்டை உருவாக்குது மக்கள்கிட்ட. அதாவது உதாரணமாக மார்ச் மாதம் வரைக்கும் வாங்கியிருக்கிற, மார்ச் 2024 வரைக்கும் வாங்கியிருக்கிற கல்வி கடன் ரத்து செய்யப்படும். எவ்வளவு இளைஞர்களுக்கு அது ஒரு ஊக்கம். இதுவரைக்கும் ஒன்றிய அரசில் நிரப்பப்படாத 30 லட்சம் வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படும். இன்கம் பிரமிட்னு சொல்கிறோம். வருமானத்தினுடைய அந்த முப்பரிமாணத்தில் கீழே இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக மகாலட்சுமின்னு ஒரு திட்டம், மாதம் ஒரு 8500 ரூபா, ஒரு வருஷம் 1 லட்சம் ரூபா. இப்படி இந்த திட்டங்கள். அதை விட மிக முக்கியமாக மாநில சுயாட்சிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. என்ன, ஒத்திசைவு பட்டியலில் இருக்கிறத ஸ்டேட்டோட உட்கார்ந்து பேசி மாநில பட்டியலுக்கு மாற்றுவோம். நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு. அப்போ ஃபெடரலிசமாக இருக்கட்டும், சோசியல் ஜஸ்டிஸாக இருக்கட்டும், யூத்தாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், எல்லாமே செக்டார் பை செக்டார் நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்காங்க காங்கிரஸ். ஸோ இது மக்கள்கிட்ட ஒரு பெரிய இம்பேக்டை உருவாக்குது. பயப்படுறாரு, தோத்துட்டா என்ன பண்ணுறது. அப்போ இதில் சொல்லாததெல்லாம் பேசுகிறது. இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத முழுமையாக இல்லாமல், இதுக்கு சம்பந்தம் இல்லாமல் 2006 மன்மோகன் சிங் அவர்கள் பேசினதோ இல்லை சாம் பிட்ராடோ பேசினதையோ எடுத்து ஏதோ ஏழை எளிய மக்கள்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் பிடுங்கி, அதை விட முக்கியமாக இந்துக்கள்கிட்ட இருக்கிற சொத்தை பிடுங்கி முஸ்லீம்கள்கிட்ட கொடுத்துருவாரு. அதுக்கு தான் காங்கிரஸ் திட்டம் போடுது. நீங்கள் வாழும்போதும் டேக்ஸு, செத்ததுக்கு பிறகும் டேக்ஸு, இதுதான் காங்கிரஸ் அப்படின்னு. அதாவது ஒரு முன்னாள் பிரதமர் மோடி இந்த மாதிரி பொய் பேசுவதற்கு அஞ்சாமல், தற்போதைய காபந்து பிரதமர்னு வச்சுக்கலாம். ஏன்னா எலெக்ஷன் டிக்ளேர் பண்ண முடியல அவருக்கு. காபந்து பிரதமர், ஆமாம், காபந்து பிரதமர் அப்படிதான் சொல்ல முடியும். அப்படிலாம் முன்னாள் பிரதமர் தான் சொல்கிறேன். ஏன்னா எலெக்ஷனை டிக்ளேர் பண்ணிட்டாவே நீங்கள் உங்கள் பதவிகள்லாம் ஸ்டாண்ட் ஸ்டில் தான். அப்புறம் ஜனாதிபதி இந்த கொரோனாளுக்கும் நீங்கள் பொறுப்பாக இருந்து பார்த்துக்கங்க அப்படிங்கிறது. ஸோ அது காபந்து, கேர்டேக்கர் கேபினட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால தான் நான் அதை திரும்ப சொன்னது முன்னாள் பிரதமர்னு அதுக்காக தான் சொன்னேன். அப்போ ஒரு பிரதமருக்காக போட்டியிடக்கூடியவர், ஒரு 10 ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்ட மனிதர் என்ன பேசணும், அதை விட்டுட்டு ஒன்றுமில்லாமல் இந்த மாதிரி இந்து முஸ்லீம் சண்டையை தூண்டுறது, இந்து கிறிஸ்டியன் சண்டையை தூண்டுறது, இல்லை அங்கே போகிற இடங்களில் இந்த மாதிரி இருக்கிற சமூகங்களுக்கு இடையில் பிளவு உண்டு பண்ணுறது, இதுதான் ஒரு பிரதமரினுடைய நாளாந்தர அரசியல். அப்படின்னா இவர் தான் 10 வருஷம் இந்த நாட்டை ஆண்டிருக்காருன்னு வெளி உலகம் பார்த்தா அசிங்கமாக நினைக்காது. என்னடா இவ்வளவு மோசமான ஒரு மனுஷனை தூக்கி பிரதமராக வச்சுருந்துருக்கிறாங்களே இவனுங்க. இல்லை, காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இருக்கிற அபாயங்களை எல்லாம் சொல்லி எச்சரிக்கிறார். அதோட கடமை என்ன சொன்னார்? இதை காங்கிரஸ் அறிக்கையில் என்ன இருக்குது? என்கிட்ட இருக்குது. இப்போ நியாய யாத்ரா அப்படின்னு சொல்லி இந்த காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை, அதில் அழகாக மொத்தம் 10 தலைப்பில், ஒவ்வொரு தலைப்பின் கீழும், அதாவது ஈக்விட்டி, யூத்து, கான்ஸ்டிடியூஷன், எக்கனாமி அப்படின்னு சொல்லி என்வைரான்மெண்ட் வரைக்கும் 10 தலைப்பில் யார் யாருக்கு என்னென்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் இப்போ மோடி என்ன சொல்கிறாரு?
சொத்துக்களை பிடுங்கி கொடுத்துருக்கீங்க. இஸ்லாமியர்கள் கிட்ட எல்லாத்தையும் போயிடும். இந்துக்களுக்கு காங்கிரஸ் வந்தால் இந்துக்களுக்கு ஆபத்துன்றார். அதாவது இது அவர் எங்கே சொல்கிறாருன்னா, பிரதமர் வந்து மன்மோகன் சிங் முன்னாள் பிரதமர் அவர் வந்து ஒரு பேசும்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு, இந்தியாவினுடைய சொத்துக்களில் சரியா தாழ்த்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள், சிறுபான்மை மக்கள், இவர்களுக்கு வந்து போதுமான அளவில் இன்னும் பிரதிநிதித்துவம் வரவில்லை. ரைட். அதிலும் குறிப்பாக சிறுபான்மை மக்கள், ரைட், இவங்க இன்னும் அவர்களுக்கான அந்த பங்கு முதலில் அவர்களுக்குத்தான் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. த ஃபர்ஸ்ட் கிளைம் பிலாங்ஸ் டு மைனாரிட்டி கம்யூனிட்டி. இதுதான் அவர் சொல்கிறார். அதில் கூட அவர் அதான் அந்த மன்மோகன் சிங்கோட சிந்தனையும் மோடியோட பிற்போக்கு சிந்தனையும் நீங்கள் சரியாக இந்த இடத்துல பார்க்கலாம். பிரதமர் மன்மோகன் சிங், முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் என்ன சொல்கிறாரு, இந்தியாவின் சொத்துன்னு அவர் பார்க்கறது கல்வி, வேலைவாய்ப்பு, ரைட், அதை தாண்டி சமூக நீதி. ஓகே, அதாவது ஒரு ஸ்டேட்டஸ், கௌரவம், இதைத்தான் அவர் சொத்துன்னு பார்க்குறாரு. மோடி சொத்துன்னு எதை பார்க்குறாருன்னா, உங்கள் வீடு, உங்கள் நிலம், உங்கள் காரு, இந்த ரெண்டுக்கும் பார்வை வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு மனிதன், ஒரு இந்திய தேசம் என்கிற 140 கோடி மக்களை ஆளக்கூடிய ஒரு தலைவனுடைய பார்வை எது? நான் சொத்துன்னு எதை பார்க்குறேன்? கல்வியை பார்க்கிறேன். சமூகத்தில் ஒரு வேலை வாய்ப்பை நான் என்னுடைய சொத்தாக பார்க்கிறேன். சமூகத்தில் ஒரு அந்தஸ்தை என்னுடைய சொத்தாக பார்க்கிறேன். இது மன்மோகன் சிங். எனக்கு நிலம் இருக்கா, எனக்கு கார் இருக்கா, எனக்கு வீடு இருக்கா, இதுதான் என் சொத்து இப்படின்னு பார்க்குறது இருக்குல்ல. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ். லிட்ரேட் அண்ட் இல்லிட்ரேட் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, இங்கே தான் மாறுபடுது. இதை அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, எல்லாருக்கும் தான் கொடுக்கணுங்கிறார். தனிப்பட்ட முறையில் சிறுபான்மை மக்களுக்குன்னு மட்டும் சொல்லலை. அவர் சொன்னது பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கிளைம் யாருக்கு இருக்குன்னா மைனாரிட்டி மக்களுக்கு இருக்குது அப்படின்னு அதையும் எங்கே பேசுகிறாரு, பிரதமர் மோடி உட்கார்ந்துருக்கக்கூடிய டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங், நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் மீட்டிங்கில் அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கார், அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். அப்போ தான் பேசுகிறார். இதில் என்ன இருக்குது? இதில் யார்கிட்ட பிடிங்கி கொடுக்க போகிறாரு? ஒன்றும் கிடையாது. அவர் சொல்கிறதுல வந்து சொன்னதும் இப்போ கிடையாது. அதுவும் 2004 அவர் பேசினது, 2006 அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது பேசினது. அதுக்கு இதுக்கு இப்போ என்ன சம்மந்தம்? அப்போது சம்பந்தமே இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிறீங்க, ஒரு பொய்யை துணிஞ்சு கொண்டு போய் பேசுகிறீங்க. அதுவும் ஒரு மத துவேஷத்தை உருவாக்கக்கூடிய வகையில் அல்லது மத சண்டையை மோதலை உருவாக்கி அதில் இந்த ஓனாய் ரத்தம் குடிக்கிற மாதிரி நீங்கள் வாக்கு பெறுவதற்கு தயாராகிறீர்கள் என்று சொன்னால் உங்களை இத்தனை நாள் பிரதமராக வைத்திருந்ததற்கே இந்த இந்திய தேசம் அவமானப்படுமா படாது? இதுதான் நம்மளுடைய கேள்வி. நீங்கள் பேசும்போது இது ஒரு தேர்தல் அறிக்கை நம்ம கொடுத்துருக்கோம், நீங்கள் ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? நீங்கள் அச்சீவ் பண்ணதை சொல்லிவிட்டு நாங்கள் இதெல்லாம் சாதிச்சிருக்கோம், இது இல்லாமல் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம். அப்போ தானே இந்த ரெண்டையும் தானே வச்சு பார்க்க முடியும். அதுவும் என்கிட்ட இருக்குது. நம்ம பிஜேபியோட மோடிக்கு கேரண்டி 24, இது ஒரு 74 பக்கம். இந்த ரெண்டையும் உட்காந்து படித்தேன் தம்பி. ரைட். படிக்கும்போது இதில் கண்டென்ட் இருக்குது. ரைட். இதில் வெறும் ரெட்டோரிக் தான் இருக்குது. அதாவது ஒன்றுமில்லாத கோஷம் சொல்லுவோம்ல, வெத்து கோஷங்கள், அதுதான் மோடிக்கு கேரண்டி. ஒன்றும் கிடையாது, எந்த டேட்டாவும் கிடையாது, யாருக்கு என்ன செய்வோம்னு கிடையாது, என்ன செய்திருக்கோம்னு கிடையாது. சொல்கிறோம்ல, நான் இப்போ இந்த திருவள்ளுவர் இதுகள் வந்து எல்லா உலகம் முழுசும் கொண்டு போய் சேர்ப்போம். நீ என்ன புதுசாக கொண்டு போக வேண்டியிருக்கு? எனக்கு இந்த மொழியை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு கோபம் வருது. ஏன்னா உலகம் முழுசும் இருக்குடா எங்கள் மொழியை, நீ எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிற? எனக்கு அதுக்கு பதில் சொல்லு. தமிழை பேசுவதனால் உனக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது, நான் ஏற்றுக்கிறேன். பிரதமர் நரேந்திர மோடி தமிழை பேசுகிறார் என்று சொன்னால் பிரதமர் மோடிக்கு தமிழ் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா உலக அளவில் 6 செம்மொழிகள், ஏசுநாதர் பேசின ஹீப்ரூவிலிருந்து ஆரம்பித்து நம்ம தமிழ் வரைக்கும் 6 மொழி. இந்த 6 மொழியில் ஒரு மொழி தமிழ். ஹிந்தி உண்டா? குஜராத்தி உண்டா? வேறு ஏதாவது மொழிகள் இருக்கா? கிடையாதுல்ல. அப்போ நீங்கள் உலக அரங்கில் தமிழை பேசுவதால் 11 நாடுகளில் அலுவல் மொழியாகவோ அல்லது ஆட்சி மொழியாகவோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட எங்கள் தமிழை பேசுவதால்
பிரதமர் நரேந்திர மோடிக்கு அடையாளம் கிடைக்கிறது. உங்களுக்கு அடையாளம் தேடிக் கொள்வதற்காக நீங்க தமிழை பேசுறீங்களே ஒழிய, நீங்க பேசுனதுனால ஏன் மொழிக்கு தமிழ் கிடைக்குது, தமிழுக்கு அடையாளம் கிடைக்குது என்றால், உங்களை போன்ற இந்த அரைவேக்காட்டுத்தனமான இந்த கூவல் தமிழ் மொழிக்கு தேவையில்லைங்கிறேன் நான். ரைட்? அப்போ நீங்க கொடுத்துருக்கிற தேர்தல் அறிக்கை ஒன்றும் இல்லாமல் போச்சு, குப்பையாகி போச்சு. இந்த இதை எந்த ஒரு விஷயத்தையும் யாரும் எடுத்து பேச முடியாது. மோடிக்கு கேரண்டி அப்படின்னு நீ தமிழை வளர்க்குறன்னு சொல்கிறல்ல, நீங்கள் கொடுத்துருக்கீங்களே இந்த பாரதிய ஜனதா பார்ட்டியுடைய தேர்தல் அறிக்கை. இவங்க என்ன சொல்கிறாங்க? லோக்சபா எலெக்ஷன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அறிக்கை. நீங்கள் இங்கே என்ன சொல்லியிருக்கீங்க? மோடிக்கு கேரண்டி 2024. இதில் உள்ள கொடுத்துருக்கிறதெல்லாம் பாருங்கள். மோடிக்கு கேரண்டி ஃபார் நாரி சக்தி, மோடிக்கு கேரண்டி ஃபார் கிசான் சம்மான், மோடிக்கு கேரண்டி ஃபார் விஸ்வா பந்து பாரத், சப்கா சாத் சப்கா விகாஸ், மோடிக்கு கேரண்டி. இதிலெல்லாம் எங்கேயாவது மொழி பொதுமொழி இருக்கா? நீ இங்கேயே எதைத்தான் கொண்டு வரீங்க? இந்தியாவுக்கு பொதுவான ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுக்கறதுலே நீங்கள் முழுசும் ஹிந்தியை தான் கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் அதே காங்கிரஸ் கொடுத்துருக்க தேர்தல் அறிக்கையில் என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்க, யூத்து, ஈக்விட்டி, விமன், ஃபார்மர்ஸ், அதே மாதிரி டிஃபெண்டிங் த கான்ஸ்டிடியூஷன், எக்கனாமி, ஃபெடரலிசம், நேஷனல் செக்யூரிட்டி, என்வைரான்மெண்ட். இப்போ இதை ஹிந்தி தெரியாட்டாலும் தேசிய அளவில் 2 அலுவல் மொழி, ஒன்று ஹிந்தி ஒன்று இங்கிலீஷ். இங்கிலீஷ் தெரிஞ்ச எல்லாரும் இதை படிக்க முடியும். அப்போ எது இந்தியாவுக்கு பொதுவானது? காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையா, மோடியோட தேர்தல் அறிக்கையா? நீ கொடுக்கும்போதே ஹிந்தி தெரிஞ்சவனுக்காகத்தானே தேர்தல் அறிக்கையை கொடுக்குற இல்லையா? நமக்கு தேர்தல் முடிகிற வரைக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி, தேர்தலோட பிரச்சாரம் முடிகிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் அந்த தேர்தல் அறிக்கை வெளியே வந்தது. ரைட்? ஆனால் காங்கிரஸ் அப்படி இல்லை, அதுக்கு முன்னாடியே கொடுத்துருக்கு. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா உங்களுக்கு? மொழி கொள்கையில் உங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே நீங்கள் ஹிந்தி வெறி பிடித்தவர்கள், அப்புறம் நீ எங்கேருந்து தமிழை உண்டாக்க போகிற? அப்போ நான் சொல்கிறது சரியில்லை. தமிழை பேசுவதால் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை தேடிக்கொள்கிறீர்களே தவிர நீங்கள் தமிழுக்கு செய்ய போவதில்லை. ஏன்னா சமஸ்கிருதத்துக்கு 1746 கோடி செலவழிச்சிங்க, எங்களுக்கு 17 கோடி கூட தரல. எங்கள் அக்கா கனிமொழி கேட்டாங்க பாராளுமன்றத்தில், எவ்வளவு செலவழிச்சிருக்கீங்க? நீங்கள் தான் அந்த செலவை காட்டுறீங்க. 174 கோடி கொண்டு வந்து எல்லா மொழிக்கும் சேர்த்து 3 மொழிக்கும் சேர்த்து கொண்டு வந்து விட்றீங்க. எவ்வளவு? அப்போ நீங்கள் எப்படி தமிழை வளர்ப்பீங்க? இருக்கும்போது செய்யாதவனா இனிமேல் வந்தால் செய்வோம்னு சொல்கிறத யாராவது நம்புவாங்களா? 10 வருஷமாக ஆட்சி, ஏதோ ஒரு 5 வருஷம் இருந்தோம், நாங்கள் ஆட்சியை சரி பண்ணுறதுக்கே எங்களுக்கு பொழுது போயிடுச்சு. நியாயம். 10 வருஷம் உட்கார்ந்துருந்துருக்கீங்க. இந்த 10 வருஷத்தில் செய்யாததை இனிமே வந்தால் நான் செய்வேன்னா இதை நம்புறதுக்கு தமிழர்கள் ஏமாளிகள் இல்லை. அதைத்தான் நம்ம சொல்கிறோம். பிரியங்கா காந்தி அவர்கள் பேசுகிறாங்க, எங்கள் அம்மா நாட்டுக்காகவே தாலியை இழந்துட்டு நிற்கிறாங்க. இந்த பேச்சு சரியா? இந்த பேச்சை பேச வச்சது யார்? நான் கேட்குறது, பிரதமர் நரேந்திர மோடி உங்கள் சொத்தை எல்லாம் பிடுங்கிடுவாங்க, உங்கள் வீட்டை பிடுங்கிடுவாங்க, உங்கள் காரை பிடுங்கிடுவாங்க, உங்கள் தாலியையும் அறுத்து விடுவார்கள். இந்த வார்த்தையை பேசினது யார்? முதல்ல பிரியங்கா பேசியிருந்தால் நீங்கள் சொல்கிறது சரி, நம்ம கண்டிக்கணும். முதல்ல பேசினது பிரதமர் நரேந்திர மோடி. சோசியல் மீடியாவில் நிறைய பேர் போட்டிருக்கான். அந்த அம்மா பெண் அவர்கள் படத்தை போட்டு, அவங்க ஒய்ஃபு பேர் என்ன, யசோதா பெண் படத்தை போட்டு, மாங்கல்யத்தை பற்றி நீங்கள் பேசுவது நியாயமா, இரவோடு இரவாக அல்லவா விரட்டினீர்கள் அப்படின்னு போட்டிருக்கான். உண்மையாக பொய்யான்னு தெரியாது நமக்கு. ஆனால் அந்த அம்மாவை இவர் வாழ்க்கையை விட்டுட்டு தூர வந்துட்டார். அவருக்கு ஒரு 1000 காரணம் சொல்கிறார், அது வேறு விஷயம். நம்ம அப்படி அதை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்க்க வேண்டாம். ஆனால் பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா என்ற கேள்வி கேட்கக்கூடிய வகையில் உட்கார்ந்துக்கிட்டு நீங்கள் அதை பேசுகிறீங்க. பேசும்போது பிரியங்கா அதை சொல்கிறாங்க, ஏங்க சைனா யுத்தம் வந்தது 1962, அன்னைக்கு வந்து இந்த தேசத்தில் காசு கிடையாது, வந்த யுத்தத்தை சமாளிப்பதற்கு எல்லாரும் காசு கொடுத்தோம். அன்னைக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், திமுகவும் இந்த யுத்தத்துக்கான புனரமைப்பு நிதிக்கு நாங்கள் காசு கொடுத்தோம். அப்போது இந்திரா காந்தி அம்மையார் அவங்களுடைய மாங்கல்யம் உட்பட இருந்த தங்கங்களை எல்லாம் கொடுத்து மக்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி 91 மே மாதம் 21 இதே ராஜீவ்காந்தி அவர்களுடைய இந்த மண்ணுக்கான தேர்தல் பிரச்சாரத்தில் தான் அவருடைய மரணம். அதான் அந்த அம்மா சொல்லுது, இந்த தேசத்துக்காக என் தந்தையின் உயிரை நாங்கள்
கொடுத்துருக்குறோம். என் தாயின் மாங்கல்யம் தியாகமாக்கப்பட்டிருக்கிறது. இதை பேச வச்சது யார்? இதை விட அந்த அம்மா அடுத்தால கேள்வி கேட்டுச்சு, ஏன்பா நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே, உங்கள் 10 வருஷம் உங்கள் ஆட்சியில் 2014 2022 வரைக்கும் ஏறத்தாழ 97,600 விவசாயிகள் தற்கொலை பண்ணியிருக்கானே, அந்த தாலி அறுத்தப்பெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தெரியலையா? கேள்வியில் நியாயம் இருக்கா இல்லையா? திடீர்னு ராத்திரி 8 மணிக்கு டிமானிட்டைசேஷன் அறுத்து விட்டீங்க. 230 பேர் வரிசையில் நிற்கும் போதும் தெருவில் நிற்கும் போதும் செத்து போனான். அதாவது வெளியே தெரிஞ்சு செத்தவன். அந்த 230 தாலியை போகும்போதும் உங்களுக்கு தெரியலையா? அதை விட முக்கியம், கொரோனா காலகட்டத்தில் புலம்பெயர் தொழிலாளிகள் இருந்த இடத்துல இருந்து போக முடியாமல் ரோட்டு வழியை, சாலை வழியை, தண்டவாளத்தின் வழியை போய் அடிபட்டு செத்தவன்லாம் உண்டு. அதுவே ஏறத்தாழ ஒரு 50,000-60,000 பேர் சொல்கிறாங்க. அத்தனை தாலியும் அறுபடும் போது உங்களுக்கு தெரியலையா? ஏன் மணிப்பூரில் மாங்கல்யம் கூட இல்லை, மானத்தையும் இழந்து போனப்பெல்லாம் வாய் திறக்காமல் உட்காந்துட்டு இருந்தேன், நீ மாங்கல்யத்தை பற்றி பேசலாமா? கேட்குதில்ல அந்த அம்மா. இது தேவையான்னு கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு இது வந்து ஒரு இந்தியாவை போன்ற வளர்ந்து வருகிற ஒரு தேசத்தினுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி நாம் பேச வேண்டிய இடத்தில், விவாதம் நடத்த வேண்டிய நேரத்தில் தாலி அறுத்தது யாருன்னு உட்காந்து பேசுகிற ஒரு கேவலமான இடத்துக்கு கொண்டு விட்ட நாலாந்தர அரசியல்வாதி யார்? மோடியா, பிரியங்காவா? அசிங்கமில்ல இது. ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு 2024 உட்கார்ந்துக்கிட்டு நம்ம தேசத்தை பற்றிய விஞ்ஞானத்தையோ பொருளாதார வளர்ச்சியோ பேசுகிறத விட்டு போட்டு இந்த மாதிரி கேவலமான விஷயத்தையா நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும். இன்னொன்று சொல்கிறார், இந்த சொத்தை பிடுங்குற விஷயம் சொல்கிறார் தம்பி. இன்ஹெரிட்டன்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்குது. அதாவது அது வேற ஒன்றும் இல்லை, புரிகிற மாதிரி ஒரு நிமிஷத்தில் சரியாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனிதன் இப்போ நம்ம ஊரில் வந்து பெர் கேபிட்டா இன்கம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு தமிழனுக்கு பெர் கேபிட்டா இன்கம் பெர் ஆனம் 2 லட்சம் ரூபா, ரைட்? அப்போ இவன் 100 வருஷம் வாழ்ந்தால், ரைட், இவன் எவ்வளோ சம்பாதிப்பான்? 100 × 2 லட்சம், அப்போ 2 கோடி, ரைட்? அந்த ஒரு மனிதன் 50 பேருக்கான உழைப்போடு உழைத்தால் அவன் எவ்வளோ சம்பாதிப்பான் அப்படின்னா 2 கோடி × 50, 100 கோடி. அப்போ ஒரு தனி மனிதன் தமிழ்நாட்டில் 100 கோடி ரூபா சொத்து வச்சுக்கலாம். இந்த 100 கோடிக்கு மேலே, ரைட், 100 கோடிக்கு மேலே இப்போ ஒருத்தன் 200 கோடி வைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த 100 கோடியே அவன் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவாங்க. மீதி 100 கோடி இருக்குல்ல, இதில் 50% அவன் பிள்ளைகளுக்கு, 50% அரசாங்கத்துக்கு. ஏன் அவன் என்ன சொல்கிறான்? அந்த இன்ஹெரிட்டன்ஸ் லாவை ஏன் கொண்டு வர்றான் அப்படின்னா, நீ நியாயமாக சம்பாதித்தால் 100 கோடியிலிருந்து 150 கோடிக்கு மேலே சம்பாதிக்க முடியாது. நீ உன்னுடைய தொழிலாளிகளை சுரண்டி இருக்கிறாய். உங்கள்கிட்ட வேலை பார்க்குற ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, பியூனு, டிரைவரு, இப்போ ஒன்றும் இல்லை தம்பி, ஒரு என்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்கிறான், ரைட்? ஒரு என்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்து அதுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எதோ கொடுக்குறான். காலேஜில் வேலை பார்க்குற பியூன்லேருந்து ஆரம்பித்து ப்ரொஃபஸர்ஸ் வரைக்கும் சம்பளம் கொடுக்கறது என்னங்கிறத வச்சு தான் ஃபீஸ் பண்ணுது. அந்த சம்பளத்தை ஒழுங்காக கொடுத்தா அடுத்த ஒரு 4 வருஷம் 5 வருஷத்தில் இன்னொரு என்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பிக்க முடியுமா? அவன் எப்படி ஆரம்பிக்கிறான்? ரைட்? இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எம்இ, எம்டெக், பிஹெச்டி முடிச்சுட்டு 30,000 40,000 சம்பளம். கொடுக்க வேண்டிய சம்பளம் 1 லட்சம் 1,4 லட்சம். சரியா? ஒரு டிரைவருக்கு குறைஞ்சபட்சம் 40,000 சம்பளம் கொடுக்கணும். 15,000 ரூபா 20,000 ரூபா சம்பளம். அப்போ நீ சுரண்ட. இப்போ 100 கோடி வரைக்கும் நீ சொத்து சேர்த்தால் அது உன் பிள்ளைகளுக்கு கேப்பாரத்து போய்விடும். உன் பிள்ளைகள் என்ஜாய் பண்ணலாம், ஒருத்தராக இருந்தாலும் 2 பேராக இருந்தாலும். ஆனால் 100 கோடிக்கு மேலே நான் சொன்னனே, அந்த 100 மடங்கு சம்பளம் ப்ளஸ் 50 பேரோட உழைப்பு, அதை தாண்டி நீ போன அப்படின்னா உன்னுடைய சொத்து சுரண்டப்பட்ட சொத்து, அது ஏழைகளுக்கு போய் சேரணும். அப்போது 100 கோடி சொத்து இருந்தால் உன் பிள்ளைகளுக்கு, 200 கோடி சொத்து இருந்தால் 150 கோடி உன் பிள்ளைகளுக்கு, 50 கோடி அரசாங்கத்தின் மூலம் ஏழைகளுக்கு. இது என்ன தப்பு? இதான் இன்ஹெரிட்டன்ஸ்லாம். $1 மில்லியன் அமெரிக்காவில் வச்சுருக்கான். $1 மில்லியன் வரைக்கும் சொத்து ஒரு தனி மனிதன் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போனால் அதில் அவன் ப்ரொப்போஷனேட் டேக்ஸ் போடுறான். 5%, 10%, கடைசி 55% வரைக்கும் கொண்டு போகிறான். நீ அதிகமாக சம்பாதிச்சனா இது தப்பான்னு கேட்குறான். சார், ஒரு நான் பார்த்த வரைக்கும் இன்ஜினியரிங் காலேஜ்னு ஆரம்பிக்கிறான். சப்போஸ் ஒரு XYZ இன்ஜினியரிங் காலேஜ், இவனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை இவன் கொடுக்காததுனால 4 வருஷத்தில் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு இன்னொரு காலேஜ் வருது.
அதே மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நான் பார்த்த வரைக்கும் பாவம் நம்ம பிள்ளைங்க எம்ஏ பிஎட் எம்எஸ்சி பிஎட் படிச்சுட்டு அவங்க போய் 15,000 20,000 அதுலேயும் அந்த வேலைக்கு உத்தரவாதம் கிடையாது, சுரண்டுறாங்க. இந்த சுரண்டல் இப்போ இந்த டேக்ஸ் நம்ம 150 கோடிக்கு மேலே போனால் சொத்து அரசாங்கத்துக்கு போகும் அப்படின்னு தெரிஞ்சால் இவன் என்ன பண்ண மாட்டான், அதிகமாக சுரண்ட மாட்டான். குறைஞ்சபட்சம் அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய சம்பாத்தியத்தையாவது கொடுப்பான். அதுதான் இன்ஹெரிட்டன் டேக்ஸ். உள்ளபடி சொல்ல போனால் இந்த இன்ஹெரிட்டன் டேக்ஸுங்கிறது 1985 வரைக்கும் இந்தியாவிலும் இருந்தது, 84 வரைக்கும். அதுக்கு பேர் எஸ்டேட் டேக்ஸ் அப்படின்னு பேர். அதை அப்புறம் ராஜீவ்காந்தி அதை வேறு விதமாக அதை கன்வெர்ட் பண்ணுறாரு, இன்கம் டேக்ஸில் அது வேறு விதமாக கன்வெர்ட் பண்ணுறாரு. ஏன்னா இங்கே வந்து இன்ஹெரிட்டன் டேக்ஸில் வந்து யாருக்கு அந்த சொத்து போகுதோ அவங்க பணத்தை கட்டணும். ஆனால் நம்ம எஸ்டேட் டேக்ஸில் என்ன இருந்ததுன்னா எஸ்டேட்டே அந்த பணத்தை கட்டணும். வருமானம்லாம் எப்படி கட்டுறது, அப்புறம் அந்த எஸ்டேட்டை எப்படி கவர்மெண்ட் எடுக்கிறது, இந்த சோதனைகள் வந்ததுனால அது நிறுத்தப்பட்டது. அப்போ இன்ஹெரிட்டன் டேக்ஸ் அப்படிங்கிறது சமூகத்தில் ஒரு ஈக்விட்டிக்கான ஒரு டேக்ஸ். பட் அதை காங்கிரஸ் சொல்லலை. சாம் பீட்டரோட எங்கேயோ சொல்கிறார், அதை அமெரிக்காவில் இப்படி ஒரு நல்ல சிஸ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறாரு. அதை தூக்கிட்டு வந்து காங்கிரஸ் இதை பண்ண போகுது. அவங்க என்ன 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவனுக்காக சொல்கிறாங்க. அதைத்தான் அவர் தெளிவாக சொன்னார். யார்? ராகுல் காந்தி. நாங்கள் சொல்கிறது 16 லட்சம் கோடி ரூபா நீங்கள் ரத்து பண்ணியிருக்கீங்க, கடனை தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னா தள்ளி வச்சுருக்கீங்க. யாருக்கு? அம்பானி அதானியிலேருந்து ஆரம்பித்து உங்கள் நண்பர்கள் ஒரு 20 குடும்பத்துக்கு 16 லட்சம் கோடி. இது மக்களுக்கான பணம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த 16 லட்சம் கோடியும் மக்கள் பணம். இப்போ அது உங்கள் நண்பர்களுடைய சொத்தாக இருக்குது. இந்த சொத்தை எடுத்து நாங்கள் ஏழைகளுக்கு கொடுப்போம். என்ன தப்புன்னு கேட்குறான். மக்கள் பணத்தை எடுத்து நீ நண்பர்களுக்கு கொடுத்தாய், பணக்காரர்கள் ஆக்கினார்கள். அந்த பணக்காரனான மோடியின் நண்பர்களிடமிருந்து எடுத்து நாங்கள் ஏழைகளுக்கு கொடுப்போம். இது சரியா தப்பா? நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். இந்த தேர்தல் சம்மந்தமாக ஒரு வழக்கு, இந்த விவிபேட் இருக்குது, அந்த இதையும் எண்ணணும் அப்படின்னு தீர்ப்பை ஒத்தி வச்சிருக்கு, கருத்தெல்லாம் கேட்டிருக்காங்க நீதிமன்றம். எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விவிபேட் என்னை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படிங்கிறதுல தப்பு செய்ய முடியுமா முடியாதா இதெல்லாம் ரெண்டாவது விவாதம். எனக்கு நான் போட்ட ஓட்டு இன்னாருக்குத்தான் போய் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது சந்தேகம் இல்லாமல் எனக்கு அதில் இல்லை. விழுந்துருச்சா சார்? எங்கே விழுந்துருச்சு? உள்ள விழுந்து பார்த்துருப்பீங்களா? பார்த்துப்பீங்களா? இப்போ அதை என்னணும்ல, அதைத்தானே நாள்ன்றதுன்னு கேட்குறாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன் சார், இங்கே எத்தனை நாளுங்கிறது முக்கியம் இல்லை. உலக நாடுகளில் பல நாடுகள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதில் வந்து இந்த மாதிரி கோல்மால் பண்ண முடியுங்கிறதுக்காக எந்த கோர்ட்டும் அதை தடை பண்ணல. அந்த கோர்ட்டு தடை பண்ணது எதுக்காக அப்படின்னா, நான் போட்டது யாருக்கு ஓட்டு போட்டேனோ அவருக்குத்தான் போனது என்பதை 100% உறுதி செய்வதற்கான வாய்ப்பில்லை, அதில் சந்தேகம் இருக்கிறது. எனவே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேண்டாம் என்று தான் தீர்ப்பு கொடுக்குது. இதுவரைக்கும் ஏறத்தாழ 7 நாடுகளில் அது பேன் பண்ணப்போ ஜட்ஜ்மெண்ட்டினுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, உனக்கு திருப்தி இருக்கணும்ல தம்பி. இப்போ இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் இப்போ திடீர்னு 106% வந்துச்சா? திரிபுராவில் வந்துச்சா இல்லையா? எப்படி வந்துச்சு கேட்டால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஃபால்ட்டுமா சொல்லுவானா? இப்போ இந்த 6% ஓட்டுங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் 2016 1% ஓட்டில் தானே தம்பி ஆட்சி மாற்றம் நின்றுச்சு. அப்போ 6%னா எவ்வளோ பெரிய விஷயம். இது தேவையா? அதனால தான் நான் சொல்கிறேன், நாட்டு மக்கள் ஓட்டு போட வரமாட்டாங்களாம். நான் போடுற ஓட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தப்பு நடக்குதோ நடக்கலையோ, எனக்கு அதில் 1008 கேள்விகள் இருக்குது, அது வேறு விஷயம். இப்போ மக்கள் என்ன நினைக்கிறான், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை செட் பண்ணிட்டா அது ஒரு மேட்ச் ஃபிக்ஸிங் மாதிரி தேர்தல் நடக்குது, எதுக்கு அதை போய் நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு என்ன செய்வேன்? அதுக்கு நீ வா ஓட்டை போடு, உன் ஓட்டு தான் இன்னும் எத்தனை நாள் தம்பி? இப்போ நம்ம 70 நாள் இருக்காங்கல்ல, இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் 70 நாள் ஆகுதில்ல. இதுக்கு நான் என்ன கேட்குறேன், 10 நாளில் இந்தியா முழுக்க தேர்தல் நடத்துங்க பிரிண்டிங்கில். அதுக்கப்புறம் 10 நாள் இல்லைனா 20 நாள் எண்ணுங்க. என்ன கெட்டு போச்சு? முந்திலாம் எனக்கு தெரிஞ்ச 5 நாளில் தீர்ப்பு வந்துடும் தம்பி, அதிகபட்சம் தான் 5 நாள். ஏன் இப்போ இத்தனை நாள் காத்திருக்கோம்ல எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினுக்கு? காத்திருந்தும் நம்மளால் உறுதியாக நம்ப முடியலல்ல. அதனால தானே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. நம்ம பட்டன் மெஷின் எலக்ட்ரானிக் ஓட்டிங் இவிஎம், அப்புறம் விவிபேட், அப்புறம் மெமரி, ரைட்? இந்த 3ம் ஒன்று போல் கோஆர்டினேட் ஆகணும்.
எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் சாதாரணமாக சொல்கிறாங்க. நம்ம திமுக அண்ணன் RS பாரதி பேசினப்போ எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்தவங்க 2% தவறுகள் இருக்கலாம்ங்கிறான். இதை எப்படி நம்புறது? இப்போ என்னுடைய ஓட்டு இந்த 98 சரியாக போனதில் இருக்கா, 2% தப்பாக போனதில் இருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? அது எதுக்கு இந்த சிஸ்டம்னு கேட்குறேன் நான். எனக்கு திருப்தி வேணும்ல. நான் எப்போ போனேன், உதயசூரியனுக்கு போட்டேன், ரைட், குத்தியாச்சு, மடித்து போட்டாச்சு. இனிமேல் இதில் என் ஓட்டில் ஒன்றும் பண்ண முடியாது, ரைட். கவுண்டிங் நடக்கும்போது உதயசூரியனுக்கு ஒரு ஓட்டு சேர்ந்துடும். இந்த திருப்தி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் இருக்கா? இல்லை. நான் பட்டன் அழுத்தின உடனே அங்கே அதே பட்டன் வரணும், சூரியன் வரணும். அந்த சூரியன் தான் அங்கே போச்சுங்கிறதுக்கு அந்த பீப் சவுண்டு தான், ரைட். இது அங்கே போய் சேர்ந்துருச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவர் பட்டன் அழுத்தணும், ப்ரொசீடிங் ஆஃபீஸர் உட்காந்துக்கிட்டு பீப் அப்படின்னு உடனே ரைட், ஓட்டு போய் விழுந்தாச்சு. இப்படிதானே காங்கிரஸும் வந்தது, அப்பெல்லாம் ஏன் கேட்கலன்றாங்க சார். நான் காங்கிரஸ் இப்போ நாங்களே அப்படி தானே ஆட்சிக்கு வரோம். 2021 நாங்களே ஆட்சிக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தானே வந்தோம். நாங்கள் சொல்கிறது சார், அதில் தப்பு செய்ய முடியுங்கிறது இல்லை, நம்பிக்கை இல்லைங்கிறேன் நான். ஒரு மிஷின் மேலே நம்பிக்கை இல்லைன்னா தூக்கி தூர போடுங்கிறேன். 5 வருஷத்துக்கு ஒருக்கா தானே தம்பி, ரைட். எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை, தூக்கி தூர போட்டுரு. எதுக்கு அதை வச்சுக்கிட்டு இருக்கிற? தேவையில்லைங்கிறேன் நான், ரைட். எனக்கு முழு நம்பிக்கை அதில் இல்லை. எப்போ ஒரு டவுட் வந்துடுச்சோ அப்போது சாமானிய மக்களுக்கு என்ன வரும்? இப்போ எனக்கு அதில் தப்பு செய்ய முடியாதுன்னு 99% நம்பிக்கை இருக்குது தம்பி. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் தப்பு செய்ய முடியாதுன்னு 99% நம்பிக்கை இருக்குது. 1% டவுட் இருக்குது, ரைட். ஒருவேளை அந்த ஹார்ட் ஷிப்பை கடைசியாக மாற்றினா ஏதாவது உண்டோ அப்படிங்கிறது இருக்கே தவிர, மற்றபடி இந்த ப்ராசஸில் ஏன்னா ஒரு தொகுதிக்கு, ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு ஒரு பூத்துக்கு 4 மிஷின், ரைட். குறைஞ்சது 1500 பூத் இருக்குது. அப்போ 6000 மிஷின் இருக்குது. 6000 மிஷினையும் நீ வேலை பார்க்கணும், ரைட். குறைஞ்சபட்சம் 50% நீ சக்ஸஸ் வரணும்னா 3000 மிஷின், ஒரு தொகுதிக்கு 3000 மிஷினை நீ கரெக்ட் பண்ணணும், ரைட். வாய்ப்புண்டா? இப்போ நம்ம 40 தொகுதி இருக்குல்ல, தமிழ்நாட்டில் 39 தொகுதி, பாண்டிச்சேரி சேர்த்து 40 தொகுதி. 40 தொகுதிக்கும் ஒரு தொகுதிக்கு இப்போ நான் சொல்கிறேன் 1500 பூத்தில் 750 பூத்தை சரி பண்ணணும் அப்படின்னா, ஒரு பூத்துக்கு 4 அப்படின்னா 3000, ஒரு தொகுதிக்கு 3000, 40 தொகுதி இன்று 3000 போடு, 1,00,000 சில்லற வருதா? இவ்வளோத்தையும் ஒருத்தன் சரி பண்ணணும்னா ஒருத்தன் உட்காந்து பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஒரு டீம் பண்ணணும். ஒரு டீம் பண்ணால் வெளியே தெரியாமல் இருக்குமா? எவனாவது ஒருத்தன் வெளியே சொல்லாமல் இருப்பானா? இல்லையா? ஸோ எனக்கு அந்த டவுட் இருக்குது. சின்ஸ் ஐ பிலாங்ஸ் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ப்ரொஃபஸராக இருந்ததுனால, ஏன்னா இது இப்படி இண்டிவிஜுவலாக பண்ணுறதுங்கிறது சிக்கல் அப்படிங்கிறது என்னுடைய டவுட். ஈவன் தென் அந்த மெமரி சிப்பை கடைசியாக இவங்க மேனிப்புலேட் பண்ண முடிந்தால் இதில் இன்னொன்று என்னென்னா, நீ கூட்டி குறைக்கும் போது மொத்த ஓட்டு மாறிடக்கூடாது. எவ்வளோ விழுந்திருக்கோ அதுக்குள்ளே நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ இதெல்லாம் நீ ஆன்லைனில் பண்ணால் தான் பண்ண முடியும். இங்கே எத்தனாயிரம் ஓட்டு விழுந்திருக்கு, அப்போ அதுக்குள்ளே திமுக ஓட்டு, பிஜேபி ஓட்டு, ஏடிஎம்கே ஓட்டு, அப்புறம் ஒன்றுமில்லாத மற்ற சுயேட்சைகள் ஓட்டு, இவங்களை எல்லாத்தையும் நீ சரி பண்ணணும்னா இது ஒரு கால்குலேட்டிவாக பண்ணணும், இல்லைன்னா மாட்டிக்குவேன், ரைட். ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். இதை தனிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு தொகுதியில் உட்காந்து பண்ணுற வேலை இல்லை. அப்போ ஒரு டீம் பண்ணும்போது இது வெளியே வராமல் இருக்க வாய்ப்பில்லை. எவனாவது ஒருத்தன் கண்டிப்பாக இந்த தேசத்தின் மீது நம்பிக்கை உள்ளவன் இருக்கத்தான் செய்வான், கண்டுபிடிச்சி சொல்லத்தான் செய்வான். ஸோ இதெல்லாம் வேற. பட் இந்த டவுட்டெல்லாம் வரும்போது எதுக்கு அதை வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் கேட்குறேன். தூக்கி தூர போடு, எங்கள் பாட்டுக்கு ஓட்ட போட்டு வரோம், வர்ற ரிசல்ட் வரணும். உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நான் ஒரு தொகுதி நீ ஜெயிப்பாங்கிறல்ல, நீ ஏன் நடத்தி காட்டு, ரைட். அப்போ மக்களுக்கு திருப்தி வந்துடும்ல, அதைத்தான் நம்ம சொல்கிறோம். ஸோ பார்ப்போம், காலங்கள் தீர்மானிக்கட்டும் அதை. சார் நிறைய விஷயங்களை பேசுறீங்க, நன்றி சார். மிக்க நன்றி. உங்களுக்கும் தமிழ் நேரம் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். Let's build our bright future with the scenic wonders of Switzerland. The RISE 13th Global Tamil Entrepreneurs and Professionals Summit from 7th to 9th June 2024 in Davos. Let's join with the global Tamils at the renowned Davos Congress Center. Register now at www.tamilrides.org. Contact us at 91500 60032.